நான் வந்து ஒரு 150 ஆடு வாங்கி ஆரம்பித்தேன். இப்போ ஆல்மோஸ்ட் என்கிட்ட ஒரு 35-40 தான் நிற்கிது. லாஸ்ட் மந்த்து இந்த மந்த்து பல்க்கு சேல் பண்ணிடலாம். பக்ரீத் வருது, ஆடி மாதம் திருவிழா வந்து எல்லா ஊர்லேயும் திருவிழா வருது. ஆட்டுப்பண்ணை வந்து நம்ம பிளைண்டாக ஆரம்பித்தோம்னா லாஸ் ஆயிரும். கொஞ்சமாக ஒரு 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 10 நிமிஷம் சிந்திச்சு எப்போ சேல் பண்ணலான்ற மாதிரி ஆரம்பித்தோம் அப்படின்னா செம்ம லாபம் எடுக்கலாம். நோ டவுட். ப்ராப்பர் பிளானிங். ப்ராப்பர் பிளானிங். நம்ம ஊர்களில் விசேஷம் டெல்டா மாவட்டத்தில் கிடா வெட்டு நிறைய இருக்கும். அதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணுவேன்னா ஜூலை ஆகஸ்ட்ல வந்து ஆடு வாங்குவேன். அதை வந்து கிட்டத்தட்ட 12 மந்த்ஸ் வளர்க்கும் போது இந்த ஆடி இந்த சீசனில் வந்து 10-11 மாதத்தில் நம்ம வந்து சேல் எல்லாத்தையும் கம்ப்ளீட் சேல் பண்ணிடலாம். மித்த மாதங்களில் வளர்த்தோம் அப்படின்னா மாதம் ஒரு ஆடு விற்போம், அடுத்த மாதம் ஒரு ஆடு விற்போம். ஸோ கைக்கு வந்து மொத்தமாக அமௌண்ட் வந்து சேராது. இப்போ இந்த மாதிரி மாதங்களை விற்கும்போது இப்போ பக்ரீத்துக்கே கிட்டத்தட்ட நம்ம பண்ணையிலேருந்து 20 கடா போயிடுச்சு. நம்ம சுற்றி உள்ள கிராமங்களில் வந்து முஸ்லீம் நண்பர்கள்லாம் வாங்கிட்டு போனாங்க. இது இல்லாமல் திருவிழா சேலம் கருப்பாடு நிற்கிது. கருப்பாடு வந்து நம்ம ஊரில் வந்து ட்ரெடிஷ்னலாக சாமி கும்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நம்ம வளர்த்து விற்கும்போது ஒரே நேரத்தில் பெரிய அமௌண்ட் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதான் கான்செப்ட். இப்போ குறிப்பாக ஆடு வளர்ப்பு அப்படின்னு நம்ம பேசும்போது எந்தெந்த ஆடுகளை எல்லாம் வளர்க்கலாம், இங்கே என்னெல்லாம் இருக்குது? என்கிட்ட வந்து ஆக்சுவலாக எல்லாமே இருக்கு. இது வெளி மார்க்கெட்ல வந்து நிறைய யூடியூப் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாயை தோற்றமா கொண்டு போறாங்க. அதுல அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு. ரொம்ப சிம்பிள் பிராக்டிக்கல் ஒர்க்கு. நம்ம டெல்டால இருக்கோம். நமக்கு வந்து சேலம் கருப்பாடு இருந்துச்சு அப்படின்னா எப்படியா இருந்தாலும் மார்க்கெட் பண்ணிடலாம். சாமி கும்பிட்றதுக்கு வந்து கெடா வாங்கிட்டு போவாங்க. ஸோ அதனால சேலம் கருப்பாடு வச்சிருக்கேன். இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஆடு தான் வெட்டுவாங்க, மீதி ஆடு பார்த்தீங்கன்னா கறிக்கு கேட்பாங்க. அந்த மாதிரி பர்பஸ்க்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா தூத்துக்குடியிலேருந்து கொடியாடு வாங்கி வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஒயிட் காலர் ஜாப்லாம் நான் விட்டுட்டு நான் ஒரு பண்ணை வைக்கிறேன், ஆடு வளர்க்குறேன், கோழி வளர்க்குறேன் அப்படின்லாம் நிறைய பேர் வர்றது நல்ல விஷயம் தான். ஆனால் எந்த அளவுக்கு டெடிகேஷனோட இருந்தால் சக்ஸஸ் பண்ண முடியும்? ஏன் அந்த சக்ஸஸ் ரேட் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு வந்த வேகத்திலேயே போயிடுறாங்க. நிறைய ஐடிலேருந்து பணம் வச்சுருக்கானுங்க. இங்கே வந்து எவன்ட்டியாவது கொடுத்து ஏமாந்துட்டு அப்படியே கட்டிட்டு ஓடிடுறானுங்க. என்ன தப்பு பண்ணுறாங்கன்னு? இது வந்து ஃபீல்டு ஒர்க்கு பார்க்காதான் தப்பு. இப்போது நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட என்னுடைய பண்ணையில் வந்து 60% வேலை நான் பார்க்குறேன், 100% வேலை எங்கள் அப்பா பார்க்குறாங்க. 160% வேலை என்னுடைய 100% நான் பொட்டன்ஷியல் போடுறது கிடையாது. ஏன்னா எனக்கு ஜிம் ஒர்க் இருக்குது. அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 ஹவர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணுறேன். மீதி கிட்டத்தட்ட ஒரு 6 ஹவர்ஸ் தான் நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன். அந்த 6 ஹவர்ஸில் 60% தான் ஒர்க் பண்ணுறேன். மீதி எங்கள் அப்பா வந்து ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க. இப்போ நாங்கள் 2 பேரோட பாதுகாப்பு தான் ஃபுல்லாகவே பார்த்துன்னு வச்சுங்களேன். இப்போ நான் வரேன் அப்படின்னா இந்த பேண்ட் ஷர்ட்டில் நிற்கிறேன்னா அடுத்த நிமிஷத்தில் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போய் பில்லருக்கு ஆரம்பிச்சிருவேன். பட் இவங்க டே 1 முதலாளி ஆகணும்னு நினைக்கிறாங்க. அதான் அங்கே உள்ள பெரிய பிரச்சனை வந்து டே 1 முதலாளி ஆகணும். ஒரு ஆட்டுக்குட்டி சொனங்கி படுத்துருச்சுன்னா நம்மளே டாக்டராக மாறணும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு டாக்டரை கூட்டு வந்து செலவு பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே மாறுபடுது. இவங்க வரும்போதே நிறைய யூடியூப் சேனலை பார்த்துட்டு ஒரு 50 ஆடு இருந்துச்சுன்னா நம்ம கோடி சொல்லலான்ட்டு வராங்க. சத்தியமாக முடியாது. அதுக்கேற்ற டெடிக்கேஷன் இருந்தால் தான் அந்த 50 ஆட்டை வச்சு நீங்கள் கோடீஸ்வரன் ஆக முடியும். 50 ஆட்டை வச்சு கோடீஸ்வரன் ஆக முடியாதுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஆகலாம், ஆனால் அந்த டெடிக்கேஷன் ஃபீல்டு ஒர்க் இருந்தால் தான் முடியும், இல்லைன்னா முடியாது. அவங்க யாரும் ஃபீல்டு ஒர்க் பண்ணுறதே கிடையாது.